வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலன்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியா அவள். இன்றைக்கி நம்ம 7 புள்ளி சந்து புள்ளி 4 நிறுத்துகிற ஒரு சிம்பிளான கோலம் தாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த கோலம். ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் வித் காயோடு இந்த கோலம் முடிச்சிருக்கேன். தாமரையும் வந்திருக்கு. இது விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த கோலம் நீங்கள் போடலாம். நடுவில் நான் விநாயகர் டிசைன் கொடுக்கல, ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த கோலத்தை நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க. அப்படியே கோலத்தை பார்த்துட்டே வாங்க. நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த கோலத்துக்கான மயில் கோலத்துக்கான கமெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. முதலாவது கமெண்ட் பிரவீன்ராஜ் அவங்க இடையிலேருந்து தான். சூப்பர் மயில் கோலம் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஜெயந்தி சிஸ்டர் தான். ஹாய் சிஸ்டர், கோலம் சூப்பர், நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செகண்ட் கமெண்ட் சிஸ்டர், ஃபஸ்ட்டு கமெண்ட் இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தனம் லக்ஷ்மி சிஸ்டர், பூவும் மயிலும் அருமைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க இடத்துலேருந்து சூப்பர் அக்கா, வெரி நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். என்னாச்சு, உங்களை ரொம்ப நாளாக காணும். கமெண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன். என்ன எப்படி இருக்கீங்கன்றதை சொல்லி வைங்க. நம்ம திலகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? மயில் கோலம் போட ரொம்ப பிடிக்குமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க. மயில் கோலம் எனக்கு மட்டுமா பிடிக்குது? நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை கேளுங்க. நம்ம சேனலுக்குள்ளே எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணனா ஒரு மயில் கோலத்தை பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தேன்னு சொல்லுவாங்க. இல்லைனா அந்த பூக்கோலம், இது 2 தான் அதான் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய மயில் கோலத்தை பார்த்து தான் நம்ம சேனலுக்குள்ளே வந்ததாக தான் சொல்லுவாங்க. அப்படி எத்தனை பேர் மயில் கோலத்தை பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் மயில் கோலம் எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய மயில் கோலம் தான் விரும்பி கேட்குறதுனால செவ்வாய்க்கிழமைக்கு மயில் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். மயில் போடவும் எனக்கும் பிடிக்கும், மயில் கோலமும் பிடிக்கும், மயில் கோலம் போடவும் பிடிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் மயில் கோலம் பிடிக்கிறதுனால நிறைய மயில் கோலம் தான் நம்ம சேனலில் இருக்கும். அதனால தான் மயில் கோலம் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. கோலம் கடைசியாக போட்டிங்களான்னு கேட்டிருந்தோம், அதுக்கு சொல்லியிருக்காங்க. கோலம் போட்டேன், ஸ்டேட்டஸ் வைத்தேன், 100 பேருக்கு லைக் கொடுத்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப ஹாப்பி. 100 லைக்ஸ் வாங்கியிருக்கீங்களே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அடுத்ததாக நம்ம நவீன்குமார் அவங்க அடியிலேருந்து தான் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் வந்திருக்கு. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சவுந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க அடியிலேருந்து சூப்பர் மயில் பூக்கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய மயில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஷிரடி சாய்பாபா அவங்க ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். காசி பாண்டியன் அவங்க ஐடியிலேருந்து செம்ம சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். கீதா ஷன் அவங்க ஐடியிலேருந்து கீதா சிஸ்டர் வெரி வெரி நைஸ்ன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். முத்துலக்ஷ்மி அவங்க ஐடியிலேருந்து தான் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் மயில் அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மீரா கஸ்தூரி அவங்க ஐடியிலேருந்து மீரா சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர் மயில் ஹார்ட் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மோகனா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். சூப்பர்ப்பா, மயில் அழகு, சூப்பரோ சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பூவிதா திருமுருகன் அவங்க ஐடியிலேருந்து பூவிதா சிஸ்டர் சூப்பர் கோலம்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆனந்தி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். மயில் விடியற்காலை கண் விழித்து மயில் விடியற்காலை கண் விழித்து எழற மாதிரி இருக்குது சிஸ்டர், சூப்பர், தேங்க்யூ வெரி மச் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அமுதா சிஸ்டர் சூப்பர் நைஸ் கோலம் மயில்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம தேஜேஸ்வினி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். இந்த மயில் கோலம் வித்தியாசமாகவும் அழகாகவும் ரசிக்கும்படியாகவும் உள்ளது சகோதரின்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் ஹார்ட்டு ஷவர் எல்லாமே வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். மகேஷ் ராதா அவங்க அடியிலேருந்து ராதா சிஸ்டர் மிகவும் அழகு, கிருஷ்ண ஜெயந்தி கோலம் வாசலில் போட்டேன், மிகவும் அழகாக இருந்தது, பாராட்டுக்கள் நிறைய கிடைத்தது, எல்லா புகழும் உங்களுக்கேன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். என்ன தான் நான் போட்டாலும் அதை நீங்கள் அப்படியே அழகாக தத்ரூபமாக என்னை விட சூப்பராக போட்டிருந்தனால தான் உங்களுக்கு நிறைய பாராட்டு கிடச்சிருக்கு. அதனால் அந்த புகழெல்லாம் உங்களுக்கு தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். வசந்தா மணி அவங்க அடியிலேருந்து வசந்தா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச்.
அவங்களே தான் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி கோலம் தான் நான் என் வீட்டு வாசலில் போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். மேனகா சிஸ்டர் தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சுதர்ஷன் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். பானுமதி ராமதாஸ் அவங்க ஐடியிலேருந்து பானுமதி சிஸ்டர் சூப்பர் பீகாக் கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் அவங்க ஐடியிலேருந்து கீதா சிஸ்டர் ஹார்ட் உள்ள மயில் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலத்தில் பார்த்தீங்களா, இதோட முடிச்சா கூட இந்த கோலம் அழகாக தான் இருக்கும். நடுவில் ஒரு ஃப்ளார் டிசைன், அப்புறம் அவுட்டரில் செக்குடில் ஒயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காவி ஃபில் பண்ணியிருக்கேன். இதோட விட்டாலும் இந்த கோலம் அழகாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே டெக்கரேட் பண்ணியிருக்கேன் டிசைன் கொடுத்து. உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லி வைங்க சரிங்களா. இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கோலத்துக்கு அழகு கூடும், அவ்வளோதான். சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது அப்படியே கமெண்ட் பார்த்துட்டே வந்துடுவோம். நிமி மகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். ஹாய் மேம், நைஸ் பீகாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோலம் நாட் மேம் சிம்பிள், இது திஸ் கிராண்ட் பீகாக் கோலம் தேங்க்யூ வெரி மச் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். முருகன் சுமதி அவங்க ஐடியிலேருந்து சுமதி சிஸ்டர் தான் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட கமெண்ட் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, இந்த கோலம் சூப்பர், அடுத்த கோலம் வரும்போது என்னோட கமெண்ட் வாசிக்கிறீங்களான்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட கமெண்ட் வாசிக்கக்கூடாதுலாம் இல்லை சிஸ்டர், கண்டிப்பாக நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம கோலத்துக்கு முன்னாடி கடைசியாக போட்டிருப்போம் இல்லையா, அந்த கோலத்தோட கமெண்ட்ஸ் தான் நம்ம ரெகுலராக படிக்கிறோம். எல்லா கோலத்துக்கான கமெண்ட்ஸை படிக்க டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் தொடர்ந்து வர கமெண்ட்ஸ் மற்ற கோலங்களுக்கு வரதை படிக்க முடியும். இன்றைக்கி கடைசியாக போட்ட மயில் கோலத்தோட கமெண்ட் படிக்கிறேன். இதே கோலத்துக்கு நாளைக்கு கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கமெண்ட் என்னால் படிக்க முடியாது. அதுதான் விஷயமாவது, உங்கள் கமெண்ட் படிக்கக்கூடாதுன்றது இல்லை. கடைசியாக நான் போட்டிருக்க வீடியோஸில் கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக அந்த கமெண்ட் வாசிக்கப்படும். எல்லாரோட கமெண்ட்டும் வாசிப்பேன். அதனால் நீங்கள் எதுவும் நம்ம கமெண்ட் மட்டும் வாசிக்கலையே அப்படின்லாம் நினைக்க வேணாம். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் இன்றைக்கி வந்தாச்சு, காரணம் இதுதான் சரிங்களா. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். மகா தமிழ் கோலங்கள்லேருந்து மயில் கோலம் மிக மிக அழகுன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுமதி ஆனந்தன் அவங்க அடியிலேருந்து சுமதி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். விக்னேஷ் அவங்க அடியிலேருந்து ஹாய் ஏக்கா சூப்பர் ரங்கோலின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. கார்த்திகா தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். கார்த்திகா சிஸ்டர் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். வீணா சிஸ்டரோட கமெண்ட் தான் அடுத்த கமெண்ட். இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், பார்த்துட்டே இருந்தேன், அவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய சூப்பர் சிம்பிள் ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சுதா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் அண்ட் சூப்பர் டே சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சாந்தி தமிழ்ச்செல்வன் அவங்க அடியிலேருந்து சாந்தி சிஸ்டர் அழகான மயில் கோலம் எப்போதும் போல் அழகு கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வேலம்மாள் சி அவங்க ஐடியிலேருந்து வேலம்மாள் சிஸ்டர் விநாயகர் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போட்டுடலாம். நம்மளுடைய சேனல்லையும் நிறைய விநாயகர் கோலம் இருக்குது. போன வருஷமும் அழகாக விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அடுத்தடுத்து விநாயகர் கோலமும் கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா. போன வருஷம் நான் விநாயகர் அழகாக உட்காந்துருக்க மாதிரி போட்ட ஒரு பெரிய விநாயகர் போட்டு ஒரு கோலம் போட்டிருப்பேன். அது ரொம்ப எனக்கு ரியலாக பிடிச்சிருக்கும். இன்னமுமே சில நாள் அந்த கோலத்தை எடுத்து பார்ப்பேன். எத்தனை பேர் அந்த கோலம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. விநாயகரோட 2 சைடும் மணிலாம் தொங்குற மாதிரி போட்டிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோலம், எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த கோலம் வேணால் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோலம். இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கோலம் போடணும்னு ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக ஆனால் விநாயகர் சதுர்த்தி கோலம் வரும் சரிங்களா. ஓகேங்க, அவ்வளோதான். கமெண்ட்ஸ் முடிச்சிட்டேங்க வேகமாக. இன்றைக்கி கமெண்ட்ஸை யாரோடதும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி முடித்தாச்சு. வேறு எதுவும் கமெண்ட் வந்திருக்கா? இல்லை, அவ்வளோதான். எல்லா கமெண்ட்டுமே வாசிச்சுட்டேன். கோலமும் முடிய போகுதுங்க சரிங்களா. அவ்வளோதான், தாமரை போட்டுட்டுன்னா கோலம் முடிஞ்சது. சிம்பிளான கோலம் தாங்க, எல்லாருமே போடுற டிசைன் தான் இது. ஆக்சுவலாக இதோட டெக்கரேஷன் இதெல்லாம் தான் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தாமரையை நான் ஒயிட்டாகவே முடிச்சிட்டேன். தாமரையோட அவுட்டரில் காவி கொடுக்குறனாலும் கொடுத்துக்கோங்க, நான் ஒயிட்டாக விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அங்கங்கே எல்லோ வித் ரெட்டில் டாட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த டாட்ஸ் கொடுத்தோன்னே இன்னுமே இந்த கோலத்துக்கு அழகு கூடுனதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை சொல்லி வைங்க. அந்த மஞ்சள் மங்களகரமாக மஞ்சள்னு சொல்கிற மாதிரி மஞ்சள் கொடுத்த உடனே அந்த கோலத்துக்கு தனி அழகு இன்னுமே கூடிடுச்சு.
சூப்பராக வந்திருக்கு உண்மையாக. இது வந்து கலரில் கொடுத்துருந்தா கூட இவ்வளோ அழகாக இருக்குமா எனக்கு தெரியல. இந்த ஒயிட் வித் காவியில் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. தாமரைக்கு வேணால் நீங்கள் பிங்க் அந்த மாதிரி கூட கொடுங்க, இல்லை இப்படியே போட்டிங்கனாலுமே அழகாக தான் இருக்கும். சிம்பிள் டிசைன், ஆனால் பார்க்க எவ்வளோ அப்படியே உள்ளே இருக்க அந்த ஃப்ளார் வந்து 3D மாதிரியே இருக்குங்களா இல்லையா? இந்த ஃப்ளாரில் நம்ம நிறைய கோலம் போட்டிருக்கோம், ஆனால் இந்த கோலம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. தாமரை ஒயிட்லேயே இருக்கிறதும் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இந்த மஞ்சளும் சிகப்பும் உள்ளே வச்சோன்னே இதோட மங்களகரம் இன்னும் கூடதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நடுவில் வந்து நான் காவியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் டாட்டு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் மஞ்சள் கொடுத்தோன்னே சரி நடுவுலையும் மஞ்சளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அது மேலே பாருங்கள் மறுபடியும் மஞ்சள் கொடுத்துட்ருக்கேன். மஞ்சளும் ரெட்டுமே கொடுத்துடலான்னு சொல்லி சென்டர் டிசைனுக்கு மறுபடியும் மஞ்சள் ரெட் கொடுத்துட்டேன். எப்படி இருக்குங்க இந்த கோலம்? எல்லாரோட கமெண்ட்டும் சொல்லி வைக்கணும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. சூப்பராக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து விநாயகர் சதுர்த்தி கோலம், அன்னப்பறவை கோலம் கேட்டிங்க, அதுவும் போடணும். காஞ்சனாமா மயில் தோகை விரித்து நிற்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அது நான் ட்ரை பண்ணல இன்னும். தேர்கோலம் கேட்டிருந்தாங்க, இது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக கோலம் கண்டிப்பாக வரும். எவ்வளோ சூப்பராக ட்ரை பண்ண முடியுதோ அவ்வளோ யோசித்து மூளையை கசக்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் விநாயகர் சதுர்த்தி கோலம். சரிங்களா? நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் என்ன கோலம் போடலான்னு. இந்த கோலமே விநாயகர் சதுர்த்திக்கு அழகாக போடலாம். நடுவில் போட்ட ஃப்ளாருக்கு பதிலாக விநாயகர் போட்டு கூட நீங்கள் போடலாம், சூப்பராக இருக்கும் அதுவும். நான் இன்றைக்கி அப்படி யோசிக்கலை, இன்றைக்கி ஃப்ளார் தான் யோசித்தேன். அந்த டிசைன் அப்படியே போட போட அப்படியே மைண்டுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக விநாயகர் சதுர்த்தி கோலம் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் போடாமல் இருந்தால் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.